பச்சை கலர்லேயே தான் வந்து கண்ணை செட் பண்ணியிருக்கிறேன். பிளாக் நூல் இருந்தால் கூட கட்டி விட்டிங்கன்னா நல்லா தெரியும். அடி 11 வரிசை போட்டுட்டேன். மேலே இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மேலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா மேலேயும் வந்து நம்ம எங்கேருந்து ஒன்றாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி ஏணிப்படி முடித்து போடணும். இப்படியே சுற்றி வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். ஒரு வரிசை சுற்றி போட்டாச்சு. இப்போ ஏணிப்படி முடித்து போடணும். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழ் நோக்கி இழுத்து விடணும். இழுத்ததுக்கப்புறம் மீண்டும் மேல் நோக்கி இழுக்கணும். இப்போ இந்த ஒயரை எடுத்து இதில் கொடுத்துட்டு இந்த ஒயர் எடுத்து வெளியே விடணும். அப்படியே ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணி அடுத்த வரிசைக்கு ரெடி ஆகணும். அதுக்கடுத்து 2வது வரிசை இப்படியே இந்த ஒயர் எடுத்து போட்டுக்கின்னு வரணும். வாத்து டிசைன் வந்து ஒரு 5 வரிசைக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் சென்டராக வாத்து அழகாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்லேயே போட்டால் அது அந்த அளவுக்கு எடுப்பாக தெரியாது. இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு 5 வரிசை போடலான்னு இருக்கேன். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 வரிசை போட்டிருக்கேன். இது 5வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஏணிப்படி முடித்து தான் போடணும். இப்போது வாத்து டிசைன் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, ஒயிட் கலர் கொடுத்துருக்கு இல்லையா 21 ஒயரு, அதில் 1 2 3 4 5 6 6வது விட்டுட்டு 7வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 நாட் போடணும். இப்போ ஒயிட் கலர் ஒயரை இதுலேயே வந்து சொருகி விட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து உள்ளே கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்து போடலான்னு இருக்கேன்.
க்ரீன் கலர் ஒயரை வந்து ஏன் வந்து உள்ளவே கொண்டு வரோன்னா கட் பண்ணி சொருகணும். அது வந்து நல்லா இருக்காது. அதனால் அது உள்ளவே வந்து க்ரீன் கலர் ஒயரை கொண்டு வரேன். 10 நாட் ஒயிட் கலரில் போட்டதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஒயரை உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயரை போடணும். பாருங்கள் 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ஒயிட் கலர் ஒயர் வந்து கீழே போயிடணும். க்ரீன் கலரு மேலே வரும். இப்போ ஒயிட் கலரும் கூடவே வரும். அடுத்த வரிசைக்கு வந்து போடும்போது நாம் ஒயிட்டில் டக் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அதை கூடவே தான் வந்து கொண்டு வரணும். சைடில் 6 நாட் விட்டுட்டு போட்டாப்புல இந்த சைட்லேயும் 6 நாட் விட்டுருக்கேன். 2 சைட்லேயும் வந்து டக்கு போடணும். 6 நாட் விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயரை உள்ளே தள்ளிட்டேன். இப்போது ஒயிட் கலர் ஒயரில் போட்டுக்கின்னு வரணும். 2 ஒயரும் சேர்ந்து தான் ஒன்றா வரணும். இல்லையா கட் பண்ணி சொருகணும். அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுலேயும் 10 நாட் வந்து ஒயிட் கலர் தான் போடணும். 10 நாட் ஒயிட் கலர் போட்டாச்சு. இப்போ க்ரீன் கலரை மேலே விட்டுட்டு க்ரீன் கலர் போடணும். இந்த ஒயிட் கலர் உள்ளவே வரணும். அப்படியே அந்த சைடு வரலாம் போட்டுட்டு வீடியோவில் காமி. இப்போ க்ரீன் கலரை மேலே எடுத்துகிட்டு ஒயிட் கலரை உள்ளே விட்டுட்டேன். க்ரீன் கலரில் தான் வந்து போடணும். ஒயிட் கலர் ஒயர் வந்து உள்ளவே அப்படியே இது கூட சேர்ந்தே வரும். கட் பண்ணிவிட்டு போடலாம். இந்த வாட்டி வந்து 13 நாட் போடணும்.
க்ரீன் கலரை உள்ளே விட்டுட்டு ஒயிட் கலர் வந்து இப்போ போட ஆரம்பிக்கணும். இது பாருங்கள், போன டைம் வந்து 10 இருந்தது, இந்த வாட்டி 13. இந்த சைடில் 2 எக்ஸ்ட்ரா ஆகணும், அந்த சைடில் 1 எக்ஸ்ட்ரா ஆகணும். இந்த சைடில் ஒரு நாட்டு அதிகமாக இருக்குது, இந்த சைடில் 2 நாட்டு வந்து அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ ஒயிட் கலரை கீழே விட்டுட்டு க்ரீன் கலரை போடணும். அந்த சைடு திருப்பி இதே போல் போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். 4வது வரிசையில் இந்த சைடு 2 எக்ஸ்ட்ரா, இந்த சைடு 1 தான் எக்ஸ்ட்ரா போடணும். முதல் வரிசை 10 நாட் போட்டிருப்பேன், 2வது வரிசை 13 நாட்டு, 3வது வரிசை வந்து 4 நாட்டு எக்ஸ்ட்ரா ஆனதுனால 17, இது வந்து 20 நாட்டு. அதுக்கடுத்து 5வது வரிசை 21 நாட்டில் முடியும். இதில் வந்து ஈக்குவலாக வரும். 1 2 3 4 5 6. 7வது வரிசையில் வந்து இந்த 3 நாட்டை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பேக் சைடில். ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி 7வது வரிசையோட இது இல்லாமல் இன்னும் 2 வரிசை ஒரே 5 நாட்டு ஒன்றா சேர்ந்து வரணும். 3 நாட்டு வந்து ஒன்றா வந்திருக்கு, இன்னும் 2 நாட்டு வந்து 2 வரிசையில் இருக்கிற 2 நாட்டு போட்டால் 5 நாட்டு ஆகும். இது வந்து 9வது வரிசை. 7வது வரிசையும் 3 நாட்டு தள்ளி போடணும், 8வது வரிசையும் 3 நாட்டு தள்ளி போடணும், 9வது வரிசையும் 3 நாட்டு வந்து தள்ளி போடணும். இந்த சைடில் பாருங்கள், 5 நாட்டு வந்து ஒரே லெவலுக்கு வரணும். 4வது வரிசைக்கு மேலே 5 வரிசை, மொத்தம் 9 வரிசை இருக்கா, அந்த 9 வரிசையில் 4 வரிசைக்கு மேலே 5 வரிசை ஒரே மாதிரி நாட்டு வரணும். இது வந்து 11, இது 12வது வரிசை. பேக் சைடில் வந்து ஈஸி, அப்படியே 3 3 3 பாருங்கள் வரிசை. ஃப்ரண்ட்டில் தான் வந்து அந்த வாத்தோட வளைவு வரணும், அதுக்காக டிசைன் வந்து போடணும். இதில் 6 வரிசை அப்படியே ஒரே லைனில் வருது. இதில் பாருங்கள் 6வது வரிசையில் 1 2 3 4 5, 5க்கு அடுத்து 2 வரிசை க்ரீன் கலர் கொடுக்கணும். இதில் அப்படியே ஒவ்வொன்றா பேக் சைடில் நோக்கி போவோம், இது இந்த சைடில் நோக்கி போகுது பாருங்கள். 12வது வரிசையில் 11வது வரிசையில் ஒரு க்ரீனும் 12வது வரிசையில் 2 க்ரீனும் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து இதில் 2, இது 10வது வரிசை, இது 11வது வரிசை, இது 12வது வரிசை. பாருங்கள், கரெக்டாக அப்படியே பார்த்து போட்டுக்கலாம்.
இது வந்து அப்படியே வளைக்கிறதுக்காக ஒவ்வொன்றா பேக்கில் போகும். இதுவும் வந்து அதே போல் போகும். 13வது வரிசை. முதல்ல 3 நாட் வந்து மிக்ஸ்டு போடணும். 4 ஒயிட்டு, திருப்பி 3 மிக்ஸ்டு, 4 ஒயிட்டு. பதினாலாவது வரிசையில் வெறும் 4 நாட்டு தான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், பேக் சைடு வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேக் சைடில் வேலை இல்லை, ஃப்ரண்ட்டில் தான் வந்து போடணும். இதில் பாருங்கள், ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வந்து இப்போ 4 நாட்டு தான் வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் 2 போட்டுட்டா இந்த 21 வரிசையில் இப்போ கடைசியாக 4 நாட்டு வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், பதினைஞ்சாவது வரிசையில் 3 நாட் போட்டிருக்கேன். ஏன்னா பேக் சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேக் சைடில் வேலை கிடையாது. 16வது வரிசையில் 5 நாட்டு, 17வது வரிசையில் 4 நாட்டு, 18வது வரிசையில் வந்து 2 நாட்டு. இப்படி பாருங்கள், இதில் வந்து நான் 7.25 அடி அளவு வச்சேன். ஆனால் வந்து பத்தலை, குறைஞ்சது வந்து 8 அடி 7.25 அடிக்கு மேலே அளவு வச்சாதான் இன்னும் கூட. ஆனால் இது உயரமாக இருக்குது. நான் முதல் டைம் போட்டதுனால நம்மளுக்கு அளவு தெரியல. அதனால் கீழே வந்து நான் 4 வரிசை போட்டிருப்பேன். 2 வரிசை போட்டுட்டு 7.25 அடி அளவு வச்சு மேலே வந்து ஒரு 3 வரிசை போட்டிருக்கலாம். ஆனால் நான் நிறைய ஒயர் வந்து இதுவே ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் அது துண்டாக இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதிக ஒயர் ஜாயின் பண்ணால் கூட வந்து நல்லா இருக்காது. அதனால் சரி, இதுக்கு மேல் வந்து போதும் இதோடன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். இப்படி நார்மலாக எல்லா ஒயர் பிடிக்கும் போடுற புடி தான் போடலான்னு இருக்கேன். அந்த புடி தான் கொஞ்சம் வசதியாக இருக்குது பிடிச்சிட்டு போகிறதுக்கு. அதனால் யாருன்னா கேட்டால் கூட அந்த மாதிரி புடியே தான் வந்து கேட்குறாங்க.